விபச்சார தொழில் செய்தவர்களிடம் லஞ்சம் வாங்கிய விவகாரத்தில் விபச்சார தடுப்பு பிரிவு போலீசார் 7 பேர் ஆயுதப்படைக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டத்தில் விபச்சாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் டைரி ஒன்றில் போலீசாரின் பெயர்களை குறிப்பிட்டு பணம் கொடுக்கப்பட்டதாக எழுதப்பட்டிருந்தது. இதுகுறித்து மாநகர காவல் ஆணையர் காமினி தனிப்படை ஒன்றின் மூலம் விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பித்தார். இதன்படி விபச்சார தடுப்பு போலீசார் விபச்சார கும்பலோடு தொடர்பில் இருந்தது உண்மை என தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து திருச்சி விபச்சார விடுதி தடுப்பு பிரிவு உதவி ஆய்வாளர் கீதா, சிறப்பு உதவி ஆய்வாளர் சகாதேவன், தனிப்படை தலைமை காவலர்கள் பிரதீப், இலுஸ்தீன் உள்ளிட்ட 7 பேரை ஆயுதப்படைக்கு மாற்றம் செய்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விபச்சார பிரிவு போலீசார் 7 பேர் ஒரே நேரத்தில் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.